ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிவப்பு அவுல் புட்டு செய்யலாங்களா? வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு, ஒரு கப்பு தேங்காய் துருகி எடுத்துக்கங்க, நாட்டு சர்க்கரை எடுத்துக்கங்க, சிவப்பு அவுல் ஒரு கப்பு எடுத்துக்கங்க. இப்போ மிக்சியில் விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் நொரப்பாகவே அரைச்சிக்கங்க. இப்போ அரைச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குங்க. சால்ட்டு போட்டுட்டு தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி விட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவல் புட்டு அவ்வளவும் நல்லது. நம்ம பச்சரிசி மாவு, கேவுரு மாவில் செஞ்சுருப்போம். அவல் புட்டு நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு பிசைஞ்சு இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம். மாவு வேவறதுக்குள்ளே இப்போ வேக வச்சுருங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் நெய் விட்டு பொரித்து எடுத்துக்கங்க. முந்திரி பருப்பு, திராட்சை, வேர்க்கடலை, இப்போ அது வேகட்டும். அதுக்குள்ளே இதெல்லாம் பொரித்து ரெடியாக வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு பொரிச்சிக்கிட்டேன். அது பொரிக்கும் பொழுது அவ்வளோ வாசனை, நெய் விட்டு பொரித்து எடுக்கும் பொழுது. இப்போ திராட்சை, முந்திரி பருப்பு வறுத்துட்டேன். இப்போ வேர்க்கடலையும் பொரிச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பாதாம் பருப்பும் பொரித்து எடுத்துக்கலாம். அதையும் பொரித்து எடுத்துக்கிட்டு, வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா சுகர் சேர்க்க வேண்டாம், அவங்க சுகர் போட வேணாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பு தனியாக எடுத்துக்கங்க. தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு அப்படியே ஒரு சுற்று விட்டு கொஞ்சம் அரைச்சி கொடுங்க. ஏன்னா பல் இல்லை, மெல்ல முடியல, போகல, இன்னும் அவங்களுக்கும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்ல. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நெய்யும் இதிலே விட்டுக்கலாம். விட்டுட்டு மாவு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா? கையை வச்சு பார்க்கும்பொழுது ஒட்டில் வெந்துருச்சு மாவு. எடுத்துடலாம் அந்த பதத்துக்கு. எடுத்து இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். சுட்டுக்காதீங்க, கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்குங்க. கிண்டிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிறத எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்துக்கலாம். நல்லா எல்லாத்தையுமே கொட்டிக்குங்க. இப்போ ஒரு கப்பு தேங்காய் துருகி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை எடுத்துக்குங்க. நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ கலந்தாச்சு. கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அம்மாவுக்கு சர்க்கரை போடாத, சுகர் சேர்க்காமல் அம்மாவுக்கு ஒரு கப்பு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு பக்கமாக கலந்துட்டு இதை கொஞ்சம் எடுத்து ஒரு கப்பில் பவுலில் வச்சுக்கிறேன். மிக்சியில் போட்டு அம்மாவுக்கு நான் கொடுக்க போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் வீடியோ